Good morning, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about for plus 2 computer science in chapter 11 database concepts discuss பண்ணிட்டு இருக்கோம். database conceptsல பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய types of DBMS users and types of data model. அந்த types of data model பார்த்தீங்கன்னா totally 5 types of data model discuss பண்ணியிருக்கோம். ஸோ 5 types of data model என்னங்கிற ஒரு glance recall பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் in this class டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம். hierarchical model, relational model, network database model, entity relationship model, object model. ஸோ and then அதே மாதிரி சேம் பார்த்தீங்க அப்படின்னா types of DBMS usersல பார்த்தீங்க அப்படின்னா 3 members ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதில் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில். அட் த சேம் டைம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எண்ட் யூசர்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எண்ட் யூசர் அப்படிங்கிற யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹூ யூஸ்டு த சாஃப்ட்வேர் ஆர் த ஃபைனல் ஆஃப் சாஃப்ட்வேர் யூஸ்டு இன் ப்ரோக்ராமிங் ஆர் எனி அதர் பர்பஸ், அவங்கள தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்ட் யூசர் அப்படின்னு சொல்லுவோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா database designers, the responsible for identifying the data. ஸோ இந்த டேட்டாபேஸ் டிசைனர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட யூசருடைய டேட்டாஸ் ஆர் இதெல்லாம் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு பர்பஸ் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ் த நெக்ஸ்ட் டாப்பிக்காக பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் DBMS அண்ட் RDBMS அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷினில் ரிப்பீட்டட் கொஷினாக உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் DBMS அண்ட் RDBMS அப்படிங்கிறத நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் அந்த DBMS அண்ட் RDBMS டிஃப்ரென்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த ஷார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய ஒவ்வொரு டிஃப்ரென்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Basic of comparisons, DBMS or DBMS. The first one, expansion, data storage, data redundancy, normalization, data access, keys and indexes, transactions management, distributed database example. ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா in DBMS and RDBMSல என்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குது, என்ன கோயின்சைட் ஆகுதெல்லாம் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ த DBMS டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் RDBMS ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டேட்டா ஸ்டோரேஜ் அப்படின்னு என்ன, டேட்டா ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேட்டா யூ கேன் ஸ்டோர் ஃபார் DBMS அண்ட் RDBMS எவ்வளோ டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இண்டிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேட்டா ஸ்டோரேஜில் பார்த்திங்க அப்படின்னா நேவிகேஷனல் மாடல் எக்ஸாம்பிள் டேட்டா பை லிங்க்டு ரெக்கார்ட்ஸ். இன் DBMS எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் இஸ் அ லிங்க்டு as well as நேவிகேஷனல் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் RDBMS ரிலேஷனல் மாடல் in tables, example data in tables as row and column. in RDBMSல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ்லாம் டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ அண்ட் காலமாகவும், DBMSல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா பை லிங்க்டு ரெக்கார்ட்ஸ்லாம் எப்படி டேட்டாஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டாக இருக்கும். நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா ரெடண்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேட்டா ரெடண்டன்சி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டூப்ளிகேஷன் டேட்டா இல்லாமல் கொடுக்கக்கூடியது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா ரெடண்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் DBMSல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்டி அண்ட் RDBMS நாட் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன். வாட் டு யூ மீன் பை நார்மலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்மளுடைய டேட்டாஸ் ஆர் இந்த டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டேட்டா இல்லாமல் ஆர் ரிப்பிட்டேஷன் டேட்டா இல்லாமல் நம்மளுக்கு இருக்கக்கூடியது அங்கே நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது அங்கே நாட் பர்ஃபார்ம்டு எதில் பார்த்தீங்க அப்படின்னா RDBMSல. அண்டு டிபிஎம்எஸில் எதிர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்மலைசேஷன் ப்ராசஸ் இல்லை. RDBMSல பார்த்தீங்க அப்படின்னா RDBMS uses normalization to reduce redundancy. பட் ஒன் ஆப்ஷனாலிட்டி எதில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎம்எஸில் இந்த நார்மலைசேஷன் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் கிடையாது. 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். RDBMS அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த நார்மலைசேஷன் இஸ் டு ரெடியூஸ் த ரெடண்டன்சி. இந்த நார்மலைசேஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெடண்டன்சியை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஆக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்சியூம்ஸ் மோர் டைம்ஸ். நம்மளுடைய டிபிஎம்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் கன்சியூம் மோர் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. RDBMS என்ன பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் கம்பேர்ட் டு டிபிஎம்எஸ். ஃபாஸ்டர் கம்பேர்ட் டு டிபிஎம்எஸ். ஃபாஸ்டர் கம்பேர்ட் டு டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிபிஎம்எஸ் அண்ட் RDBMS உடைய ஒர்க்கில் சொல்லியிருக்காங்க. கீஸ் அண்ட் இண்டெக்ஸஸ் டஸ் நாட். என்னுடைய டிபிஎம்எஸில் இந்த கீஸ் அண்ட் இண்டெக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா டஸ் நாட் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டஸ் நாட் யூஸ். ஸோ அதாங்க கீஸ் அண்ட் இண்டெக்ஸஸில் சொல்லியிருக்காங்க டஸ் நாட் யூஸ். அண்ட் RDBMS பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்டு டு எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப் கீஸ் ஆர் யூஸ்டு இன் RDBMS. யூஸ்டு டு எஸ்டாப்ளிஷ் relationship keys are used in RDBMS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்டு டு இந்த RDBMS. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன் டிபிஎம்எஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா inefficient and error prone and is insecure அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிபிஎம்எஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா inefficient அப்படின்னா அது கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் போகலாம். as well as எரர் ப்ரோன் அப்படின்னா அதில் எரர் ப்ராசஸ் நடக்கலாம். அண்டு இன்செக்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இன்செக்யூராக இருக்கும், ப்ராப்பராக ஒர்க் ஆகாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எஃபிஷியன்ட் அண்ட் செக்யூர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய RDBMS எஃபிஷியன்ட் அண்டு செக்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டாபேஸ். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டாபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா நாட் சப்போர்ட்டட் அண்டு எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டிபிஎம்எஸில் இஸ் நாட் சப்போர்ட்டட் அண்டு RDBMS சப்போர்ட்டட் பை RDBMS. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டாபேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இட் வில் பி சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் டேட்டாபேஸ் நார்மலைசேஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ்டு பை Dr. Edgar F. Codd as a integral part. இவர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த ப்ராசஸை நார்மலைசேஷன் ப்ராசஸை கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. ஒரு ப்ராசஸ் பண்ணாங்க. an integral part of RDBMS in order to reduce data redundancy. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டேட்டா redundancy அப்படிங்கிறது ரெடியூஸ் பண்ணுவாங்க. and improve data integrity. improve the data integrity. என்னுடைய டேட்டாவை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். These rules are known as EF Codd rules அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா EF Codd ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் உங்களுக்கு. சரிங்களா. EF Codd rules ஆர் வாட் இஸ் EF Codd rules அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் கேட்கலாம். வெரி அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா? ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிபிஎம்எஸ் அண்ட் RDBMS அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய டாபிக். நவ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். Now the next topic is types of relationship. Types of relationship. So இந்த types of relationship என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். It is a very important 5 mark question as well as you can ask in the 3 mark or in the 2 mark questions-ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினாக உங்களுக்கு கேட்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a link between one to another or one to many, one to one, whatever it may be. ஸோ அதை பற்றி தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா பேஸில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஃபார் ஒன் டேபிள் டு அனதர் டேபிள் ஆர் ஒன் டேட்டா பேஸ் டு அனதர் டேட்டா பேஸ்
that is the relationship அப்படின்னு சொல்லுவோம். So the following are the types of relationships used in database அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Some types for 4 types of relationships நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 types of relationship என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் ஒன் பை ஒன் எக்ஸாம்பிள் வித் டயக்ராமோட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ the first one is a one-to-one relationship, second one is a one-to-many relationship, third one many-to-one relationship, fourth one is a many-to-many relationship. The first one, in one-to-one relationship, one entity is related with only one other entity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா entity is related to one to with one only one அப்படின்னு சொல்லியிருக்காங்க. other entity one row in tables is linked with only one row in another table and vice versa அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி தான் எனக்கு என்ன ஆகிருக்கும் அப்படின்னா லிங்க் ஆகிருக்கும். அதுதான் அங்கே நம்மளுக்கு ஒன் டு ஒன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்மளுக்கு டயக்ராம் வித் எக்ஸாம்பிள், எ ஸ்டூடெண்ட் கேன் ஹேவ் ஒன்லி ஒன் எக்ஸாம் நம்பர். ஆமாம் இல்லைங்களா, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்கும், ஒன்லி ஒன் எக்ஸாம் நம்பர் தான் இருக்கும். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். ஃபார் தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்க 1001 அண்ட் ஜெய பாண்டியன் 1002, சரஞ்சினி 1003 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து எக்ஸாம் நம்பர் கொடுத்து உங்களுக்கு டினோட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். த நெக்ஸ்ட் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். ஸோ ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆகும். தைரம் பார்த்தீங்கன்னா ஸோ இன் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் ஒன் என்டிட்டி இஸ் ரிலேட்டட் டு மெனி அதர் என்டிட்டிஸ். ஒன் என்டிட்டிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் மெனி அதர் என்டிட்டிஸ் ரிலேட் பண்ணி சொல்லக்கூடியது அங்கே சொல்லியிருக்காங்க. ஒன் ரோ இன் எ டேபிள் ஏ இஸ் லிங்க்டு டு மெனி ரோஸ் இன் எ டேபிள் பி, பட் ஒன் ரோ இன் எ டேபிள் பி இஸ் லிங்க்டு டு ஒன்லி ஒன் ரோ டேபிள் ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டிபார்ட்மெண்ட் ஆஸ் மெனி. பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராம் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணாங்க. டிபார்ட்மெண்ட் வைஸ் யூ கேன் see there. ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இருப்பாங்க அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியங்க மெனி மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போது இங்கே நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டு மெனி, ஒரே டிபார்ட்மெண்ட்டில் மெனி ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், தமிழ், மேக்ஸ். ஸோ இங்கெல்லாம் என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ மெம்பர்ஸ். ஸோ இங்கேயும் 2 members, ஸோ இங்கேயும் 2 members. ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒன் டு மெனி அப்படின்னு சொல்கிறோம். Now the next one, third one is the many to one relationship அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். many to one relationship. So in many to one relationship many entities can be related. எப்படி இருக்காங்க அப்படின்னு பாருங்க. can be related with only one in the other entity. For example, a number of staff members working in department. For example, number of staff members working in department. Multiple rows in a staff members table is related with only one row in department table. நம்மளுடைய டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டாஃப் மெம்பர்ஸ், டிபார்ட்மெண்ட், சுகன்யா, பாலா, வளர்மதி, இவங்க எல்லாமே யார், இந்த டோட்டலி 3 members-ம் ஆல் பிலாங் வித் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா many to one relationship. ஸோ உங்கள் சுகன்யா, வளர்மதி, these 3 members are belong to எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா in கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறத இதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க many to one relationship அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா many to many relationship. அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த many to many relationship, a many to many relationship occurs when multiple records in a table are associated with multiple records in another table. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும். மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ்
as well as associated with multiple records in another table எனக்கு along join ஆயிருக்கும். And then example 1, customers and product. Customers can purchase various product and products can be purchased by many customers. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கஸ்டமர் பர்ச்சேஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் பிளேஸில் எனக்கு இருக்கும். அண்டு பர்ச்சேஸ்டு பை எங்கே இருக்குது அப்படின்னு மெனி கஸ்டமர்ஸ்கிட்ட எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் 2, ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு கோர்சஸ். ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு கோர்சஸ். எ ஸ்டூடெண்ட் கேன் ரிஜிஸ்டர் ஃபார் மெனி கோர்சஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மெனி கோர்சஸை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போது அண்ட் எ கோர்ஸ் மே இன்க்ளூட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கோர்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மெனி ஸ்டூடெண்ட்ஸும் அவைலபிலிட்டியாக இருப்பாங்க. எக்ஸாம்பிள் 3, புக்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட். மெனி புக்ஸ் இன் லைப்ரரி ஆர் ரிசீவ்ட் டு மெனி ஸ்டூடெண்ட்ஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா மெனி புக்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும். மெனி புக்ஸ் அண்டு இன் லைப்ரரி ஆர் ரிசீவ்டு மெனி ஸ்டூடெண்ட்ஸ். லைப்ரரி ரிசீவ்டு மெனி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஈவன் தோ இந்த C++ புக்கு யாரெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், கலைவாணி அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் மஞ்சுளா. SQL பாருங்கள் யாரெல்லாம் எடுத்திருக்காங்க அண்டு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆஸ் வெல் ஆஸ் இந்த SQL புக் பார்த்திங்க அப்படின்னா 3 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. பைத்தான் புக் 2 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் டாபிக் கொடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டூ யூ நோ ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஸோ த ரிலேஷன் மாடல் வாஸ் இன்வென்டட் பை எட்கர் பிராங்கோட், ஃபாதர் ஆஃப் ரிலேஷனல் டேட்டாபேஸ். இந்த எட்கர் Frankfurt, father of relational database, as a general model of data, and subsequently promoted by Charles Date and Q. Dorgan among others. ஸோ இது ஒரு இந்த டாபிக் இருக்கட்டும். நவ் அதுக்கடுத்த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிலேஷனல் அல்ஜிப்ரா இன் டிபிஎம்எஸ் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இந்த ரிலேஷனல் அல்ஜிப்ரா இன் டிபிஎம்எஸில் பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் த ரிலேஷனல் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ரிலேஷனல் அல்ஜிப்ரா? Relational algebra was first created by Edgar and F. Claude. இது ஒரு 1 mark கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்கர் எஃப் கோடர். while at IBM, இது யார் டெவலப் பண்ணாங்க, எந்த கம்பெனி டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IBM. It was used for modeling the data stored in relational database. And defining queries on it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. defining queries on it. Relational algebra is procedural query language. இந்த relational algebra அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் procedural query language used to query the database tables. இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா query the database tables using SQL அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Relational algebra operations are performed. Relational algebra operations are performed recursively on a relational table to aid on output. The output of these operations are new relation அப்படின்னு சொல்றாங்க. The output of operation is a new relation which may be formed by one or more inputs for the relation. என்னோட algebra relation process பார்த்தீங்க அப்படின்னா one or more input given to the algebra concepts. The relational algebra is divided into various groups. The relational algebra is divided into என்ன சொல்லியிருக்காங்கன்னா various groups அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனரி ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ், செலக்ட் சிம்பிள் அண்டு ப்ரொஜெக்ட் சிம்பிள், ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ் ஃப்ரம் செட் ஆஃப் தியரி. இதெல்லாம் ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்கலாம். வாட் இஸ் த செட் ஆஃப் தியரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செட் ஆஃப் தியரி அப்படிங்கிறதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். வாட் இஸ் த அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ் ஆர் ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஃப்ரம் ஆப்ரேஷன் செட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில். அப்போ அதில் என்னென்னலாம் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம டினோட் பண்ணோம். செலக்ட் சிம்பிள் q general form R with a relational and R and a condition C on the attributes of R. The select operation is used for selecting a subset with the tuples according to a given condition. According to a given condition, select all filters out all tuples that do not satisfy C அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய வேல்யூ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ப்ராசஸ் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு என்னாகும் இட்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் எடுத்திருக்காங்க. அந்த டேபிள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் பிக் டேட்டா அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. பிக் டேட்டா வந்து அந்த டேட்டாவில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துருக்காங்க, கோர்ஸ், இயர். ஸோ என்னுடைய கொரி மூலிமா நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபார் என்ன செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஈக்குவல் டு பிக் டேட்டா ஆஃப் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ இந்த கோர்ஸில் எதை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக் டேட்டா அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணி எனக்கு ஒரு டேபிளை அங்கே டிஸ்பிளே பண்ண வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட். ஸோ இன் ப்ரொஜெக்ட் வாட் யூ கேன் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா the projection elements all attributes of input relation but those maintained in the projection list. என்னுடைய projection listல என்னென்ன இருக்குது the list of process and also இன்னொரு சிம்பிளாக ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நம்ம மேலே டேபிளில் டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ இந்த கோர்ஸ் டீட்டெயிலில் what are the courses availability இருக்குது, அந்த ரிப்பீட்டேஷன் விட்டுட்டு the ஒரிஜினல் ஆஃப் ப்ராசஸ் மட்டும் அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதாங்க those mentioned in the projection list. The projection method define a relation that contains a vertical subset of relation. The vertical subset of relation. ஸோ உங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கோர்ஸ் ஸ்டூடெண்ட் என்ன கோர்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குங்கிறது பாருங்கன்னா பிக் டேட்டா ஆர் லாங்குவேஜ் பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ the note are given duplicate row is removed in the results. The duplicate rows is removed in the results as well as இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு டூப்ளிகேஷன் நான் சொன்னேன் இல்லையா, சேம் ஒரே மாதிரி இருக்கிறத என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா you can remove அப்படின்னு சொல்லியிருக்காங்க. now அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் யூஸிங் டேபிள் 11.1 the student course ஃபார் இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட் நம்பர், கோர்ஸ், ஸோ செலக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நான் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா யூனியன். ஸோ யூனியன்ஸ் வாட் யூ கேன் டூ அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் டியூபிள்ஸ் தட் ஆர் இன் த டேபிள்ஸ் ஏ ஆர் இன் பி. இட் ஆல்சோ எலிமினேட்ஸ் டூப்ளிகேட்ஸ். இட் ஆல்சோ இந்த யூனியன் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேட், அதை சில அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி இருக்கக்கூடிய டேட்டாவை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் எலிமினேட்ஸ் டூப்ளிகேட்ஸ். செட் ஏ யூனியன் செட் பி could be expressed as A union B, as expressed A union B. And then example 3, consider the following tables. Table A for that giving as table A, table B. For student number, name, student number, name. For you can display as a CS1 Kannan, CS2 Linin, CS3 Linin, CS4 Padmaja, and CS1 Kannan, CS2 Gauri Sankaran, CS3 Linin. You can display it.
Now after that results for ரெண்டையும் combination பண்ணிட்டாங்க. the union அப்படின்னா என்னது, both two conjoining for CS1 and CS2, CS3 and final CS4. So set difference, next one process பார்த்தீங்கன்னா set difference. So what you can do in the set difference அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the results of A minus B you can give it as a simple as A minus B is a relationship which includes all tuples that are in A but not in B. ஏவில் இருக்கிறது எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பியில் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ த ரிசல்ட்ஸ் ஆஃப் டேபிள் ஆர் கிவிங் ஆஸ். ஸோ பத்மா ஜி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நவ் இன்டர்செக்ஷன் simple A with B. Define a relation consisting of a set of all tuples that are in both A and B, that are both in A and B. However, A and B must be in union compatible. இது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா union compatible. ஸோ இந்த union compatible ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அங்கே ரிசல்ட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் Cartesian product அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் ஆர் Cartesian product அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Cross product is a way of combining two relationship. It is a combining two relationship. The resulting relation contains, இதில் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா the resulting relation contains both the relation begin combined. Both the relation begin combined. A into B means A times B, where the relation A and B have different attributes, where that A and B has a different attribute. This type of operations helps to merge columns. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ரேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா to merge columns from two relationships or two relationships. ஸோ இதை மெர்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் யூஸ் கிவிங் அ டேபிள்ஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்டு ஆல் லெசன்ஸ்லையும் நம்ம சொல்லக்கூடியது இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்டு ஒன் மார்க் கொஷின். த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா த ஆன்சர் இஸ் அ சி. செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் இஸ் அ சி. தேர்ட் ஒன் இஸ் அ ஆன்சர் இஸ் சி. fourth one என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் அ ஏ. ஃபிஃப்த் ஒன் ஆன்சர் இஸ் அ பி. ஸோ இதெல்லாம் உங்களுடைய புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த் ஒன் ஆன்சர் இஸ் அ சி. அண்டு த செவன்த் ஒன் ஆன்சர் இஸ் டி. எயித் ஒன் ஆன்சர் இஸ் அ ஏ. நைன்த் ஒன் ஆன்சர் இஸ் அ பி. டென்த் ஒன் ஆன்சர் இஸ் அ A. Okay, now the page numbers are giving us for the first very simple for ரெண்டேடா facts pro d base உங்களுக்கு தெரியும் facts pro d base. செகண்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் அதுக்கும் பார்த்தீங்கன்னா SQL server, Oracle, MySQL, Middleware, SQLite, IBM, DB2 இதெல்லாம் அதுக்கான ஆன்சர்ஸ். சிம்பிளாக மட்டும் சொல்லிட்டேன். ஒன் தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 190 அண்ட் 1202. ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா 194, 193, 194 அண்ட் ஃபிஃப்த் கொஷின் 190 அண்டு 3 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 198 அண்ட் 199. fourth question 195. third question பார்த்தீங்க அப்படின்னா 201, 202. fourth question பார்த்தீங்கன்னா 195. fifth question பார்த்தீங்கன்னா 195, 196. now the next one பார்த்தீங்க அப்படின்னா 5 mark questions 192 up to 195 page number
192 to 195 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஷின். அண்ட் செகண்ட் கொஷின் 5 மார்க் கொஷின். செகண்ட் கொஷின் 197 to 198. தேர்ட் கொஷின் 196. ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா 198 to 201. 198 to 201. Fifth question 190. So that is our book pack questions page. Questionக்கான ஆன்சருக்கான பேஜ் நம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. If you have any doubt regarding to contact me. Thank you.